வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி லெமன் சாதமும் பேபி உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் தண்ணி சேர்த்துட்டு பேபி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு அதோடய தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவை கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பேபி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் உருளைக்கிழங்கோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டோன்னா பேபி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட சாறை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், விதை இல்லாமல். அந்த சாறில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூடான சாதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறை அதில் கலந்துட்டு லெமன் சாதத்தை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டோன்னா லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான லெமன் சாதம் பேபி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.